எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேஸ்ட் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு ஒரு பூ தட்டில் பழத்தட்டு மாதிரி ஒன்று பண்ணலாம். இந்த ஒரு கப்பில் வந்து நம்ம வச்சு நம்ம ஒரு தட்டு மாதிரி ஒன்று செய்யலாம். பேஸ்கெட் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து கடையிலையும் விற்கும். ஆனால் கடையில் விற்கிறத வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ இதுவாக இருக்காது, நல்லா இருக்கும். நம்மளா செஞ்சு வைக்கும்போது அது வந்து ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் இல்லையா, ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா 2 சைஸ் வளையல் எடுத்துக்கணும். இதில் வந்து இது வந்து ஒரு சைஸ் வளையல், இது வந்து ஒரு சைஸ் வளையல். இது 2 6ன்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ் வளையல். இது 2 8ன்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ் வளையல். ஓகேவா, 2 டிஃப்ரெண்ட் சைஸ் வளையல் எடுத்துக்கிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, வளையல ரவுண்டாக வச்சுட்டு டேப் சுற்ற போகிறோம். கம்மை நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம கம் வந்து அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து டேப் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரவுண்டாக வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம டேப் சுற்றிக்கலாம். ஓகேவா, நான் டேப் சுற்றிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ இதில் வந்து டேப் சுற்றியாச்சு. இப்போ ஆக்சுவலாக நம்ம எத்தனை வளையல் சுற்றி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 வளையல் வரா மாதிரி சுற்றி இருக்கும். இதை வந்து இந்த கப்பில் வந்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கப்பு சைஸ் தான் நம்ம வச்சுருக்கோம், அளவு எடுத்துருக்கோன்றதுனால இந்த கப்பில் எப்படி வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேப் சுற்றி இருக்கும் இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் வந்து கம் வந்து ஊற்ற போகிறோம். ஓகேவா, நான் யூஸ் பண்ணுற கம் இதுதான், இந்த கம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ட்ராப் கொடுத்தாலே போதும், நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இது நம்ம டைரெக்டாக இந்த வளையல்லையே அப்ளை பண்ணணும்னு வைங்களேன், இந்த கப்புலேயும் சேர்த்து ஒட்டிக்கும். அதாவது இந்த டப்பா வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டப்பாலையும் சேர்த்தே ஒட்டிக்கும். அப்போ நம்ம பிரித்து எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி டேப் சுற்றிட்டு போடும் பொழுது நம்மளுக்கு தனியாக வந்துடும், நம்ம தூக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பேஸ் வந்து லேயர் எடுத்தாச்சு. இது வந்து கீழே ஃபெதர் மாதிரி வரக்கூடிய இடம் இது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பெரிய சைஸ் வளையல் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வளையலை இதில் போட போகிறோம். ஒவ்வொரு வளையலுக்கும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வரும். இதை வந்து இப்போ இதில் வச்சு நம்ம கம் ஊற்றிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு வளையலோட வச்சுட்டு நம்ம கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி இருக்கும்போது நம்ம இந்த 2த்துக்கும் டேப்பும் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இது 2 இடத்துலையும் கம்மும் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கம் போட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா, இந்த டப்பாவோட அது ஒட்டிக்கிட்டால் நம்மளால பிரிக்கும் போது இந்த வளையல் தனியாக வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கம் போட போகிறோம். சரியா, இப்போ நான் இது வந்து 4 வளையல் வந்து டேப் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம டேப் சுற்றுறோம்னா இந்த வளைவு வந்து வரமாட்டேங்குது, நம்ம இப்படி நேராக வந்துடுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, டைரெக்டாக கம் ஒட்டிட்டேன். எப்படி ஒட்டியிருக்கோன்னா, இந்த 2 வளையலுக்கும் நடுவில் இந்த வளையல் வர மாதிரி இங்கேயும் ஒரு கம் ஒட்டிட்டு இதை வந்து இதில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் இந்த பக்கம் வளையல் ஒட்டுறதை காமிக்கிறேன். இப்போ இந்த வளையலை இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போது இது வந்து இந்த 2 கார்னருக்கும் படுதா, இந்த 2 கார்னர்லேயும் படும்பொழுது என்ன பண்ணோன்னா, இந்த 2 கார்னரில் ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கணும். இங்கேயும் இந்த இடத்துலையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு வளையலை வந்து இதில் மேலே வச்சிடணும். இது மேலே வச்சுட்டு இது எந்த பக்கம் படுதோ, எந்த வளையல் மேலே படுதோ அந்த இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இதுக்கு அடுத்து இப்போ இது படுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் காயட்டும். நம்ம ஃபுல்லாக இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு, இது நல்லா காயட்டும். ஓகேவா, இது காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இது இருக்கும். இப்போ இது மேலே வந்து வளையல் இது மேலே வைக்க போகிறோம். ஓகேவா, இதை வந்து இப்படி இது மேலே வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 வளையல் இருக்குது. இது பெருசாக இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இது மேலே இதை வச்சோம்னா நம்மளுக்கு ஹைட்டு கிடைக்கும். நம்ம இப்போ இதை வந்து ஒட்டலாம். இது வந்து காயட்டும். இது பாருங்கள்,
ஒரே சைஸ் வளையலாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வளையல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் அழகாக தெரியும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம டேப்பும் கம்மும் ஒட்டியாச்சு. சென்டரில் தூக்கிக்கிட்டே வருதுன்றதுனால சென்டரில் கொஞ்சம் நான் டேப்பும் ஒட்டியிருக்கேன். இதை வந்து இப்படி எடுத்துட்டோம்னா இது வந்துடும், அந்த பவுல்லேருந்து இது வந்துடும். இது வந்து ஒரு பழம்லாம் போட்டு வச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட டைனிங் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைனிங் டேபிளில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம்ல, ஸோ இதில் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சின்ன இது வந்து அடியில் இருக்கிறது வந்து இன்னும் காயலை, மேலே வரிய மட்டும் காஞ்சிருக்கு. ஓகேவா? இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி இன்னும் மேலும் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் தான் எங்களை வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நாங்கள் வந்து இதில் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு எதுனா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கான பொன்மொழி, அதாவது கிருஷ்ணரோட உபதேசங்களில் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மனம் மட்டுமே ஒருவனின் நண்பனும் மற்றும் எதிரியும். திரும்பவும் சொல்கிறேன், மனம் மட்டுமே ஒருவரின் நண்பன் மற்றும் எதிரி. இதுதான் கீதா உபதேசங்களில் இன்னைக்கு கிருஷ்ணரோட பொன்மொழியிலேருந்து எடுத்த விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கு மேலே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.